رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا الله الذي تساءلوا به والأرحام. وقال الله تعالى أيضا آية أخرى: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله العظيم. பெருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இறையச்சம், தக்வாவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்துதான் எல்லோர்களும் முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு சொன்னவங்க நம்ம சொல்லுவாங்க, வலிமார்கள் அவுலியாக்கள் என்பதாக சொல்கின்றார்களே. இந்த வலிமார்கள் அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சொல்கின்றான்: وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا என்பதாகவும், இன்னும் அவர்களை யார் அல்லாஹ்வுடைய தக்வாவின் பிரகாரம் நடக்கின்றார்களோ, அந்த தக்வாவின் அடிப்படையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, இறையச்சத்துடன் யார் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன் வலக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் தக்வாவுடையவர்களாக இருக்கின்றார்களோ, இறையச்சத்துடன் நடந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வலியாக, இறை நேசர்களாக ஆகின்றார்கள். வலக்கின் அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான், வலக்கின் என்றாலும் அக்ஸரஹும் அதிகமான பேர்கள் லா யஅலமூன், இதை பற்றி அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். இதுவும் அவுலியாக்கள் ஒரு தனி ஒரு கேட்டகரி போல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ்வை யார் அச்சப்பட்டு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா வலியாக அவுலியாவாக தேர்ந்தெடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், அதா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேசர்கள், இறை நேசர்கள், லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், எதற்கும் அஞ்சவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் எதற்குமே பயப்பட மாட்டாங்க. ஹௌஃப், எந்த பயமும் இருக்காது. இது எனக்கு கிடைக்காம போயிருமோ, இது எனக்கு நடக்காம போயிருமோ, எனக்கு இது செய்யாம போயிருமோ அப்படின்னு கூடிய ஒரு அவர நிலைமைகள் நம்ம இடத்தில் இருக்கிறது அல்லவா. இதை அவர்கள் எப்பொழுதுமே எண்ண மாட்டார்கள், அதை கொண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் நாடியது நடக்குதுங்க. அல்லாஹ் நாடினால் சரியாகும், அல்லாஹ் நாடாட்டி சரியாகாது. அல்லாஹ் நாடினால் இது இந்த காரியம் முடியும், அல்லாஹ் நாடினால் இந்த காரியம் முடியாது அப்படின்னு கூடிய நினைப்பாங்க. அதனால எதை கண்டு பயப்பட மாட்டாங்க. எது போயிடுமோ நம்முடைய, ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்ல தொழுகையாளிகள் தொழுகிறாங்க, கடை வச்சிருக்காங்க, கடையை அப்படி போட்டு போகக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். திருடன் வந்து விடுவான், திருடி விடுவான், முதல் போய்விடுமோ எனக்குரிய பயம் இல்லை. அவங்க அதை பற்றி பயப்படுவதில்லை. அப்ப என்ன செய்யறாங்க, இவங்க வந்து அதை பற்றி கவலைப்படாம அவங்களுக்கு தொழுகைக்கு போடுறாங்க, தொழுகிட்டு வர்றாங்க. அப்ப எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த ஒரு பயமும் அவர் இருக்காது. அவங்க எதை பற்றியும் அஞ்சவும் மாட்டார்கள். அவங்க எதுவும் சொல்லுவாங்களோ, இவங்க எதுவும் சொல்லுவாங்களோ. நம்ம இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அல்லாஹ் என்ன நினைப்பாங்கிறத விட்டுருவோம். நம்ம இப்படிதான் செஞ்சோம்னா 4 பேர் நம்மளை பார்த்து என்னங்க சொல்லுவாங்க, 4 விதமா சொல்லுவாங்களே, நல்லா சிறப்பா செய்யணும், 4 பேர் இது போல செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்களே, பேசிடுவாங்களே. இந்த ஒரு தன்மையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவங்க அந்த பற்றியே யோசிக்க மாட்டாங்க.
அவங்க அதை பற்றியே சிந்திக்க மாட்டாங்க. யார் என்ன பேசினாலும் சரி, என்னுடைய அல்லாஹ்விடத்தில் நான் பொருத்தமானவனாக ஆக வேண்டும், அல்லாஹ்விற்கு நடந்தவன், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக நடக்க வேண்டும். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அல்லதீன என்னும் சிலர்கள் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வ கானு அவர்களாக இருப்பார்கள், யத்தகூன் தக்வாவுடையவர்களாக அவர்களாக இருப்பார்கள், இறையச்சத்துடன் இருக்கக்கூடியவர்களாக. இறையச்சம் என்பது எப்படி? அதை நாம் பார்க்கும் பொழுது ஒண்ணு இல்லைங்க, நம்ம அல்லாஹ் ஹலால் எது ஹராம் எதுன்னு பேச்சு காட்டியிருக்கான். இப்ப நமக்கு ஹலால் எது ஹராம் எதுன்னு பேச்சு காட்டியிருக்கான். அந்த ஹலாலை நாம் ஹலாலாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம், ஹராமை தவிர்ந்தவர்களாக இருப்போம். ஒரு சில வஸ்துக்கள் இருக்கிறது ஹலாலா ஹராமா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடியது, அது நம்ம தவிர்ப்பதா சேர்ப்பதா என்பது கூட தெரியாம இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்மள்கிட்ட இன்னைக்கு இல்ல வழக்கம் என்ன நினைக்கிறோம், உடம்புடைய கறி ஹலாலா ஹராமா, எல்லாம் ஹலாலுங்க, ஆனா வசூலா வெறுத்திருக்காங்க, அது அவங்க சாப்பிடுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதே போல இது போல ஒவ்வொரு வசூல்களும் இருக்குது. குதிரையுடைய கறி, இது போல உணவுகள் இருக்கிறது, இதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னா மார்க்கம் இதற்கு சாப்பிடுவதற்கு ஒரு சில இடங்களில் அனுமதி கொடுக்கின்றது. இதையும் இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்படின்னா ஒண்ணு இல்ல, பெண்கள் தான் இதுல முதன்மையான இடத்தை பிடிச்சாங்க. முதல்ல பெண்கள் தான் இடத்தை பிடிச்சாங்க. மார்க்கத்துல ஒரு சமயத்துல அச்சமான சூழ்நிலைகள், உங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை நீங்கள் அப்பொழுது ஈமானை இழக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களிடம் சொல்வதற்கு முடிந்தால் நீங்க சொல்லிடலாம். என்ன, ஒரு மனுஷன் நம்மளுடைய கருத்தை கத்திய வச்சுக்கிட்டு இருக்கா, கொண்டு அப்படின்னா, இல்ல துப்பாக்கி வச்சுட்டு நேரம் வச்சுட்டு சுற்றுவேன் அப்படிங்களா, இப்ப நீ என்ன செய்ய, வேற அவங்களுடைய வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருமான நிலத்தை அது நிறைய அடைஞ்சிட்டு இருக்கு. ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது போல ஒரு சூழ்நிலை வருது. அப்படி ஒரு சூழ்நிலை ஈமான் மாத்தி சொன்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்ல கொண்டு வாங்க. இப்படி சூழ்நிலை வருது. இப்ப மாத்தி சொல்லலாமா கூடாது அப்படின்னா சொல்வதற்கு மார்க்கத்தில் அறம் இருக்கு. அதுபோல முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது முதல் ஷஹீதானவர்கள் யாருன்னு தெரியுமா? முதல் ஷஹீதானவர்கள் ஆண்களில் யாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெண்களில் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, குழந்தைகளில் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க மூணு பேர்னா முதல் ஷஹீத். என்ன, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள், இரண்டு குழந்தைகள், அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கை குழந்தை, அடுத்த அம்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, இது கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தை. இப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் எல்லாம் நிக்கிறாங்க, காபத்துல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு இந்த அபூஜஹில், உத்பா, ஷைபா போன்ற நபர்கள் எல்லாம் இவர்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். இப்ப சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீ ஈமானை விட்டு உன்னுடைய கணவனை நான் விட்டு விடுகின்றேன் அப்படின்னா. இவங்க ஈமான இருக்கல. எப்படி கணவன் வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? ரெண்டு கால்ல ஒட்டகங்களை கட்டப்பட்டு ரெண்டு திசையும் பக்கமாக வச்சிருந்தாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே ரெண்டு பக்கமும் ரெண்டு ஒட்டகத்தை வளர்த்தினாங்க. அவர் இரண்டு கால்களும் இரண்டு பக்கமும் பீக்கப்பட்டு இரண்டாக வீழ்த்தி இறந்தார். கணவன் தன்னுடைய மனைவி கண் முன்னால் இறக்கப்படுகின்றது. இரண்டாவதாக குழந்தையை தூக்கிட்டாங்க. இந்த 10 மாதம் பெற்றெடுத்த குழந்தை, கை குழந்தை, இந்த ஒன்றும் அறியாத குழந்தைய காலை பிடிச்சுக்கிட்டு தலைகளா தூக்கி வச்சுக்கிட்டு இப்ப சொன்னாங்க, என்ன நீ கலிமாவை விட்டு நீ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றத நீ விடு அப்படின்னு சொன்னாங்க. ஏத்துக்கல. அவங்க சுமையா ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க, நீங்க சொல்லிருங்க அப்படின்னு. அம்மா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, சின்ன குழந்தை, அந்த கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளை, 7-8 வயசு, அந்த வயசா இருக்கும், சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்லல. அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா பச்சிளம் குழந்தைய காலை பிடிச்சு சுத்தி காபத்துல்லாஹ் ஒரு செவட்டில் அடிக்கப்பட்டது. இந்த முதல்ல இறந்த குழந்தை, அது தலை விரிச்சு இறந்துச்சு, தாயுடைய கண்ணு முன்னாடி இறந்துச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம குழந்தை நம்ம முன்னாடி ஓடி போய் விழுந்துட்டாலே தவறு வந்துட்டு, ஐயோ அம்மா அம்மாடி இல்லம்மா
என் தங்கமே என்னாச்சுன்னு தெரியலையே, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு வாடி தங்கம் வாசா சொல்லி நம்ம தூக்கி கொஞ்சமா இல்லையா? சாதாரண கையில லேச சவந்திருக்கும் அல்லது கீழே விழுந்து ஏதாச்சும் லேசா அடிபட்டு இருக்கும், உடனே மேல சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்ப தாயுடைய கண்ணு முன்னால் குழந்தையுடைய காலை பிடித்து சிரத்தில் அடிக்கக்கூடிய சமயங்களில் அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அப்பொழுதும் அந்த தாய் ஈமானை விடவில்லை, அனுமதி இருக்கு. அதே சமயத்துல சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நிக்க வச்சுக்கிட்டு அம்மாட்டவன் சொன்னாங்க, எப்பா நீ இப்ப என்ன சொல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றத பத்தி பிரச்சனை இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதை விட்டு நானே உன்னுடைய தாயை விட்டு இல்ல உன்னுடைய தாயை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சுக்கிட்டு அந்த பச்சிலம் குழந்தைகிட்ட சொல்லும் பொழுது என்னவே இருந்தாலும் அந்த குழந்தையுடைய பாசம் இருக்கிறது. அந்த இடத்துல கண்கிழங்கி அம்மா என்று சொல்லக்கூடிய அழக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை அங்க நின்று ஒண்ணும் செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மாரே நீ சொல்லி கொடுப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ சொல்லி அப்படின்னு. யாரு? முத்துநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சமயத்திலும் கூட அம்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து கலிமாவை சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? கணவன் மட்டுமே பார்க்கக்கூடிய பகுதிகளில் ஈட்டி அம்பினால் எய்யப்பட்டு சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை வந்து மரணிக்கப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் தக்வாவுடைய உச்சகட்டம். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம வந்து அல்லாஹ்விற்கு நான் அஞ்சு இருக்கீங்க, அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன், யாருடைய கட்டுப்பாட்டிற்கு நான் சொந்தம் இல்லை, அல்லாஹ் ஒருவனுக்கே நான் கட்டுப்பட்டவன். நான் அதே சமயத்தில் கடமைகளை நிறைவேற்றக்கூடியவன். தாயுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், தந்தையுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், இதெல்லாம் நிறைவேற்றிருக்கணும். நம்ம ஈமானில் வந்து நாம் பிடிப்பாக இருக்க வேண்டும், தக்வாவுடன் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இறை நேசர்களாக அல்லாஹ்விற்கு ரலியல்லாஹு அன்ஹு வர்து அன்ஹு என்பதாக அல்லாஹ் தஆலா ஏன் அவர்களை சொன்னார் என்றால் இந்த காரணத்தினால அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த நிலைமைக்கு நாம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அபியா கொண்ட ஈமானை நமக்கு தந்து அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.